ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிவிஷன் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரிவிஷன் 1ல் முதல் செட் ஆஃப் 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ரிவிஷன் 2ல் அடுத்த செட் ஆஃப் 50 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். முதல் கேள்வி, கரிகாலனின் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றி விரிவான செய்திகளை வழங்கும் நூல் எது? ஆப்ஷன் டி, பட்டினப்பாலை. இரண்டாவது கேள்வி, குப்த அரசின் நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருடையது? ஆப்ஷன் ஏ, ஸ்ரீகுப்தர். மூன்றாவது கேள்வி, பொறுத்துக. இந்த பொறுத்துக்களை பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தில் நிலங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டிருந்தன அதை தான் பொறுத்துக்களை கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்கள், சேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். கிலா தரிசு நிலங்கள். அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள். பஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, 3, 1, 4, 2. நான்காவது கேள்வி, கன்னட மொழியின் முதல் கவிதை நூலான கவிராஜ மார்க்கம் யாரால் இயற்றப்பட்டது? ஆப்ஷன் பி, அமோக வர்ஷர். ஐந்தாவது கேள்வி, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி, இது யாருடைய கூற்று? ஆப்ஷன் சி, ஆபிரகாம் லிங்கன். ஆறாவது கேள்வி, தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? ஆப்ஷன் டி, வாலாஜாபேட்டை. ஏழாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் 3ஆம் நிலை தொழில்கள் எது? ஆப்ஷன் ஏ, தகவல் தொழில்நுட்பம். எட்டாவது கேள்வி, சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று? ஆப்ஷன் பி, அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஒன்பதாவது கேள்வி, திராவிட கட்டிடக்கலைக்கு மகேந்திரா பாணி என்ற புதிய பாணியை அறிமுகம் செய்தவர்? ஆப்ஷன் பி, மகேந்திரவர்மன். பத்தாவது கேள்வி, பொறுத்துக. பல்லவர் கால கட்டிடக்கலை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், பாறை குடைவரை கோவில்கள் மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி. கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் பாணி. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1, 2, 3. 11வது கேள்வி, கூற்று 1, டெமோக்ராசி என்ற ஆங்கில சொல் டெமோஸ் மற்றும் கிராஷியா என்ற இரு லத்தீன் சொற்களிலிருந்து பெறப்பட்டது ஆகும். கூற்று 2, டெமோஸ் என்றால் மக்கள் என்று பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஏன்னா கூற்று 1 பாருங்கள், டெமோக்ராசி என்ற ஆங்கில சொல் டெமோஸ் மற்றும் கிராஷியா என்ற இரு லத்தீன் சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும் அப்படின்னு இருக்குது. ஆனால் டெமோக்ராசி என்ற ஆங்கில சொல் டெமோஸ் மற்றும் கிராஷியா என்ற இரு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும். அது லத்தீன் இல்லை, கிரேக்க சொல். ஓகேங்களா? 12வது கேள்வி, 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கின்ற ஊர்கள்? ஆப்ஷன் சி, மாநகராட்சி. 13வது கேள்வி, பாண்டியர்களின் துறைமுகம் எது? ஆப்ஷன் டி, கொர்க்கை. 14வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானது எது எவை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, விக்ரமாதித்யர் ஆட்சியின் போது பாகியான் என்னும் சீன பௌத்த அறிஞர் இந்தியா வந்தார். அந்த கூற்று சரி. இரண்டாவது பாயிண்ட் பாருங்க, முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. மூன்றாவது பாருங்க, குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் ஆவார். அதுவும் ரைட்டு. அப்போ ஆன்சர் டி, அனைத்தும் சரி. 3 கூற்றுமே சரியாகுது. அப்போ ஆன்சர் டி, அனைத்தும் சரி. 15வது கேள்வி, குப்த பேரரசில் மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்தது எது? ஆப்ஷன் ஏ, பிராகிருதம். 16வது கேள்வி, புவி தனது அச்சில் 23,000 டிகிரி சாய்ந்த நிலையில் டேஸிலிருந்து டேஸ் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகின்றது? ஆப்ஷன் ஏ, மேற்கிலிருந்து கிழக்காக. புவி தனது அச்சில் 23,000 டிகிரி சாய்ந்த நிலையில் மேற்கிலிருந்து கிழக்காக தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகின்றது. 17வது கேள்வி, உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட நாடு? ஆப்ஷன் பி, ஐர்லாந்து. 18வது கேள்வி, இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. 19வது கேள்வி, கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர்? ஆப்ஷன் சி, மகாத்மா காந்தி. 20வது கேள்வி, பாலை நிலத்தை சார்ந்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆப்ஷன் டி, மறவர், மரத்தியர். 21வது கேள்வி, குப்த அரசின் ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பு? ஆப்ஷன் டி, தூதகா. 22வது கேள்வி, உலகில் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள்? ஆப்ஷன் டி, கிரேக்கர்கள். 23வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் மனிதனால் உண்டாகும் பேரிடருக்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் டி, கூட்ட நெரிசல். 24வது கேள்வி, உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிகப்பெரிய அரசமைப்பு சட்டம் எது? ஆப்ஷன் ஏ, இந்திய அரசமைப்பு. 25வது கேள்வி, பொறுத்துக. மீன் பிடித்தல் முதல்நிலை தொழில்கள், சிமெண்ட் தொழிற்சாலை 2ஆம் நிலை தொழில்கள், ரயில் போக்குவரத்து 3ஆம் நிலை தொழில்கள். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3, 1, 2.
26வது கேள்வி, தம்முடைய நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர்? ஆப்ஷன் சி மூத்த பிளினி. 27வது கேள்வி, யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி 1984. 28வது கேள்வி, ஓவியங்களில் சாளுக்கிய டேஸ் பாணியை பின்பற்றினர்? ஆப்ஷன் டி வாகாடகர். 29வது கேள்வி, புவியின் மீது வடக்கு தெற்காக செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் டேஸ் எனப்படும்? ஆப்ஷன் ஏ தீர்க்க கோடுகள். 30வது கேள்வி, சங்க காலத்தில் அரசின் முக்கிய வருவாயான நிலவரி டேஸ் என்று அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ இறை. 31வது கேள்வி, பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ விஜயாலய சோழன். 32வது கேள்வி, அடிமை வம்சம் என்று அழைக்கப்படும் மாம்லூக் வம்சத்தை தோற்றுவித்தவர்? ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக். 33வது கேள்வி, பொறுத்துக. நிலநடுக்க இடம், அது எப்போ ஏற்பட்டது, அந்த இடத்துல எப்போ நிலநடுக்கம் ஏற்பட்டது, அந்த ஆண்டு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உத்திரகாசி 1991, சமோலி 1999, கொய்னா 1967, லாத்தூர் 1993. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 1, 4, 3. 34வது கேள்வி, பனியாற்றின் பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரிப்பினால் ஏற்படும் பள்ளத்தாக்கு? ஆப்ஷன் ஏ யூ வடிவ பள்ளத்தாக்கு. 35வது கேள்வி, முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் யாரை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை நிறுவினார்? ஆப்ஷன் சி 3ஆம் ராஜேந்திரன். 36வது கேள்வி, ஜூனா கான் என்ற பட்டப்பெயர் கொண்டவர்? ஆப்ஷன் பி முகமது பின் துக்ளக். 37வது கேள்வி, லெவிஸ் என்பதன் பொருள்? ஆப்ஷன் சி உயர் அணை. 38வது கேள்வி, பொறுத்துக. பிரம்மதேய கிராமம் உத்திரமேரூர், சோழர்களின் நிலவரி காணிக்கடன், கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. 39வது கேள்வி, இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் எது? ஆப்ஷன் பி பண்டகன். 40வது கேள்வி, புவியின் ரிக்டர் அளவை எது? ஆப்ஷன் சி 0 to 9. 41வது கேள்வி, பிறைச்சந்திர தோற்றத்துடன் கூடிய மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி பர்கான்கள். 42வது கேள்வி, தெற்கு சுமத்ரா என்பதன் பொருள்? ஆப்ஷன் பி விஜயநகர பேரரசு. 43வது கேள்வி, பொறுத்துக. மாம்லூக் வம்சம், மாம்லூக் வம்சம்னா குத்புதீன் ஐபக். கில்ஜி வம்சம் ஜலாலுதீன் கில்ஜி. துக்ளக் வம்சம் கியாசுதீன். சயது வம்சம் கிசிர்கான். லோடி வம்சம் பஹ்லூல் லோடி. அப்போ ஆன்சர் ஏ 5, 4, 1, 2, 3. 44வது கேள்வி, சியால் என்று அழைக்கப்படும் புவி மேலோட்டின் சராசரி அடர்த்தியாது? ஆப்ஷன் சி 2.7 g/cm3. 45வது கேள்வி, செங்குத்தான மலைப்பிரதேசத்தை அரிப்பதால் ஏற்படும் பள்ளத்தாக்கு? ஆப்ஷன் டி வி வடிவ பள்ளத்தாக்கு. 46வது கேள்வி, சோழ பேரரசின் மிகச்சிறந்த மன்னராக திகழ்ந்தவர்? ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜராஜன். 47வது கேள்வி, குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் மற்றும் கட்டி முடித்தவர்களில் கீழ்கண்டவர் யாவர்? ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக், இல்துமிஷ். குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக், கட்டி முடித்தவர் இல்துமிஷ். 48வது கேள்வி, சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் டி ஜப்பான். 49வது கேள்வி, பொறுத்துக. உலகிலேயே முதல் நீண்ட கடற்கரை? அமெரிக்கா புளோரிடா. கடல் நீர் மற்றும் நிலம் சந்திக்கும் இடம் கடல் எல்லைகள். உலகின் 2வது நீளமான கடற்கரை சென்னை. சால்ட் நீரால் நிரப்பப்பட்ட ஏரிகள் டான்ஸ். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. 50வது கேள்வி, சோழர்கள் டேஸ் சமயத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவர்கள்? ஆப்ஷன் ஏ சைவம். ஸோ அவ்வளோதான். ரிவிஷன் 2ல் அடுத்த செட் ஆஃப் 50 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்புறேன். யூஸ் ஆன ஒரே லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பேஜ் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 3 எக்ஸாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.